புதுவருட விருந்தில் மோதல். பல்கலைக்கழக மாணவன் உயிரிழப்பு. சந்தேகத்தில் 5 மாணவர்கள் கைது. விடை தெரியாத மர்மங்களுடன் விசாரணைகள் ஆரம்பம். இலங்கையை பொறுத்தவரை இளம் தலைமுறையினரின் செயற்பாடுகள் நாளுக்கு நாள் விரக்தி நிலையையே ஏற்படுத்துகிறது. மதுபாவனை, போதை வஸ்து, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வாகனம் ஓட்டுவது, கட்டுப்படுத்த முடியாத வேகம், குழுமோதல், வாழ்வெட்டு என்று நாளுக்கு நாள் பல சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. இந்த சம்பவத்தை உற்று நோக்கினால் எங்கோ ஓர் இடத்தில் மதுவும் போதையும் ஒளிந்திருக்கிறது. ஆனால் பெற்றவர்களுக்கு முன்னால் தம்மை உத்தமர்களாக காட்டிக்கொண்டு எதிர்மறையான செயற்பாடுகளையே பலர் செய்து வருகின்றனர். காரணம் கேட்டால் ஃபேஷன், பார்ட்டி என்று ஏகப்பட்ட காரணங்களை கூறி தப்பிச் செல்கிறார்கள். ஆனால் ஒளிந்திருக்கும் மதுவும் போதையும் வெளியே எட்டி பார்க்கும் பொழுதுதான் ஊர் கூடி நின்று படமெடுக்கும். அப்பொழுதுதான் பெற்றவர்களும் உற்றவர்களும் ஊரவர்களும் கண்மொழிப்பார்கள். ஆனால் நிலவரம் கைமீறி போய்விடும். அவ்வாறான ஒரு சம்பவமே பதிவாகியுள்ளது. ஹோமகம பகுதியில் இடம்பெற்ற ஒரு புது வருட கொண்டாட்ட நிகழ்வில் எதிர்பாராத விதமாக ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளார். அந்த மாணவன் ஏன் உயிரிழந்தார், என்ன காரணம் என்று பல கோணங்களில் தேடல்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதுதான் விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது. கடந்த புதன்கிழமை தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் புதுவருட நிகழ்வுகள் வெகு விமரிசையாக இடம்பெற்றது. இந்த கொண்டாட்டம் முடிவடைந்த பின் மாணவ குழுவொன்று இரவு நேர விருந்துபசார நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். அதில் ஆண் மற்றும் பெண் மாணவியர் பங்கேற்றிருந்தனர். நிகழ்வு ஆரம்பமானதும் மாணவி ஒருவர் கழிவறைக்கு செல்லும் பொழுது அவரை ஒரு மாணவன் பின்தொடர்ந்துள்ளார். அதனை அவதானித்த மாணவியின் நண்பன் பின்தொடரும் நண்பனை ஏன் அவரை தொடர்கிறாய் என கேட்கும் பொழுதுதான் வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் மாணவியின் உற்ற நண்பன் உயிரிழந்துள்ளார். மாணவன் உயிரிழந்ததை அறியாத ஹோட்டல் நிர்வாகம் அவரை அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதில் மாணவன் ஏலவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் அறிவித்துள்ளது. உயிரிழந்த மாணவர் வெல்லவ நிக்தலுவ புத பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பல கனவுகளுடன் பல்கலைக்கழகம் சென்றவனின் கனவு பாதியில் முடிவடைந்து விட்டது. இச்சம்பவம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த ஹோமகம போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்ததில் மோதலில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்த மாணவன் மற்றும் கைகலப்பில் ஈடுபட்ட மாணவர்கள் அனைவரும் தனியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள். சாதாரண வாய் தர்க்கம் கைகலப்பானதில் ஒரு மாணவன் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என்றால் அந்த கைகலப்பு எவ்வாறான நிலையில் இருந்திருக்கும் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலும் சம்பந்தப்பட்டவர்கள் 19 மற்றும் 21 வயதுக்குட்பட்டவர்கள். கடந்த வருடமே பாடசாலையை விட்டு வெளியேறியவர்கள். எனவே இந்த உயிரிழப்பும் கைதும் இன்றைய பெற்றோருக்கான ஒரு படிப்பினையாகவே நாம் பார்க்க வேண்டும். காரணம், இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகத்துக்கு வெட்டுப்புள்ளி அடிப்படையில் தெரிவாகாத மாணவர்களே தனியார் பல்கலைக்கழகத்துக்கு சென்று படிக்கிறார்கள். தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒன்றும் இலவசமாக பிள்ளைகளை கற்பிப்பதில்லை. பணம் கொடுத்து படிப்பிப்பதே தனியார் பல்கலைக்கழக கல்வி. எனவே பெற்றவர்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை கற்பிக்க நீங்கள் தனியார் பல்கலைக்கழகத்துக்கு பணம் கொடுத்து அனுப்பும் பொழுது பிள்ளைகளை உரிமையுடன் கண்டியுங்கள். இவ்வளவு பொருட்செலவில் உங்கள் கனவை நினைவாக்குகிறோம். ஒவ்வொரு தவணை பரீட்சையிலும் கவனத்தை செலுத்துங்கள். பள்ளிக்கூட நாட்களைப் போல் விளையாட அனுமதிக்காதீர்கள். தவறு பிள்ளைகளில் இல்லை, பெற்றோரில்தான் ஆரம்பமாகிறது. இரவு விருந்தில் மது பாவனையும் இருந்திருக்கும். அந்த மது நண்பனை கூட துரோகியாக காட்டியிருக்கும். இதனாலேயே அந்த மரணம் சம்பவிப்பதற்கான காரணம் 100 வீதமாக உள்ளது. பிள்ளைகள் எங்கு போகிறார்கள், யாருடன் சேருகிறார்கள், இவர்களின் சேர்க்கை எதிர்காலத்துக்கு பொருந்துமா என்று பாருங்கள். இந்த சம்பவத்திற்கும் தனியார் பல்கலைக்கழகத்திற்கும் தொடர்பில்லை. இந்த மாணவர்கள் அனைவரும் நண்பர்கள். இந்த ஆண் மாணவர்களை நம்பியே பெண் மாணவியர் பயணித்திருக்கிறார்கள். பெண் மாணவி ஒருவரை விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட மாணவன் தவறான கோணத்தில் பார்க்க முற்பட்டதால் ஏற்பட்ட வாய் தர்க்கமே கைகலப்பாக மாறியது என்றால் இந்த மாணவர்கள் பட்டம் பெற்று எம்மையும் நாட்டையும் ஆளும் நாளைய தலைவர்கள். இவர்களே இப்படி நடந்து கொண்டால் நாளை இவர்களை நம்பி எத்தனை பெண் பிள்ளைகள் சமூகத்தில் நடமாட முடியும்? என் நண்பிக்கு பின்னால் போகிறாய் என கேட்டவனை நண்பிக்கு பின்னால் போன மாணவன் உட்பட மேலும் 4 பேர் சேர்ந்து அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால்
இவர்கள் அனைவரும் வக்ர புக்தி கொண்டவர்கள்தான். ஏனெனில் சாதாரண மாணவன் என்றால் ஏன் மாணவிக்கு பின்னால் போகிறாய் என்று கேட்டு மாணவிக்கு பின்னால் போனவனைத்தான் அடித்திருப்பார்கள். இது கேள்வி கேட்டவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கைது செய்யப்பட்ட ஐவரும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள்தான். மாற்று கருத்துக்கிடமில்லை. சட்டம் தன் கடமையை செய்யட்டும். கொலை செய்தவர்கள் கொலைகாரர் மட்டுமல்ல, பெண்களை துஷ்பிரயோகப்படுத்தும் எண்ணம் கொண்ட வக்கிர புத்தி கொண்டவர்கள். இவர்களுக்கான தண்டனைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். இல்லையேல் இவர்கள் சீனியர்கள் என்ற நிலையில் இனிவரும் மாணவ மாணவியரை ராகிங் என்ற போர்வையில் வஞ்சித்து விடுவார்கள். இவர்களுக்கு பணம் கட்டி படிக்க வைத்த பெற்றோரின் நிலைதான் அந்தோ பரிதாபம்.